ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாவல் பழம் தெரியும் இல்லைங்களா? இப்போ தான் ரொம்ப இப்போ தொடர்ந்து எல்லா கடையிலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சீசன் சொல்கிற டைமில் தான் நாவல் பழம் கிடைக்கும். அதோட விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த நாவல் பழத்தோட குணம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறையா பயன்கள் இருக்குது. அதில் குறிப்பிட்ட சில பயன்களையும் நம்ம பார்க்கலாம். ஹீமோக்ளோபினை அதிகரிக்குது. சருமத்தை ஆரோக்கியமாக வைக்குது. நமக்கு எல்லாரையும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் ஆனவே நீரிழிவு நோயின்னு எல்லாருக்கும் வர ஆரம்பிக்குது. அதையும் கட்டுப்பாட்டில் வைக்க பயன்படுது. இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. எடை இழப்பு, அதான் எடை குறைக்கணும்னா நம்ம இந்த நாவப்பழத்தை சாப்பிட்லாங்கிறாங்க. இறப்பை நோயெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. வாயில் இந்த துர்நாற்றம்லாம் இல்லாமல் வாயெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த நாவல் பழம் பயன்படுது. செரிமான பிரச்சனைகளிலிருந்தும் சிறந்த உணவாக இது பயன்படுது. சுவாச பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கும் இந்த நாவல் பழம் பயன்படுது. நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது. எலும்புகள் வலிமையாகுவதற்கும் இந்த நாவல் பழம் உதவியாக இருக்குது. அதே மாதிரி புற்றுநோயிலிருந்து நம்மளை தடுக்கிறதுக்கும் இந்த நாவல் பழம் பயன்படுது. அதே மாதிரி மலட்டுத்தன்மை அதையும் குறைக்கிறதுக்கு இந்த நாவல் பழம் பயன்படுது. இந்த நாவல் பழம் மட்டும் இல்லாமல் அதோட கொட்டையை எடுத்துக்கோங்க. அந்த கொட்டையில் நிறைய பயன்களும் இருக்குது. சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் அந்த காலங்களில் சித்தர் மருத்துவத்தில் சித்தர்கள் இந்த நாவல் பழ கொட்டையில் நிறைய மருந்துகள் தயாரிச்சிருக்கிறாங்க. அதை கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு பொடியாக பண்ணிக்க சொல்கிறாங்க. அந்த நாவல் பழ கொட்டையை சூரணமாக 2 கிராம் எடுத்துக்கணும். அதை நீரில் காலை மாலையில் குடித்து வரணுமா. குடித்து வந்தால் அதிமூத்திரம் கட்டுப்பட்டும் அப்படிங்கிறாங்க. அதிகமாக யூரின் போகிறது கட்டுப்படுத்திடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சுகருக்கு கூட நமக்கு நிறையா நீரிழிவு நோய் நிறையா இருக்கிறவங்க அவங்க இதை சாப்பிட்டுட்டு வரணும். அது எவ்வளோ அளவுங்கிறத சித்த மருத்துவர் தான் சொல்லணும். நமக்கு அதை பற்றி தெரியாது. அப்படி அதனோட பயன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சித்த மருத்துவரை போய் பார்த்து அவரை கண்டறிஞ்சு அதோட பயன் எப்படி அடையணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியாப்பட்ட இந்த நாவல் பழத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. பார்க்கும்போதே இந்த நம்ம ப்ளூபெர்ரி எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நிறையா அல்வா செய்கிறாங்க, கேக் செய்கிறாங்க, விதவிதமாக நமக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா. கேசரி எல்லாம் செய்கிறாங்க. அதில் கலந்தால் அதோட கலரே மாறுது பாருங்கள். இப்படியாப்பட்ட நாவல் பழத்தை சமையல் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு அதனோட பயனடையுங்க. மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.